சுக்கிரனே வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பங்குதாரர்கள், உங்கள் மனைவி, அது மாதிரி விஷயங்கள்லாம் 8ல போறப்போ சில எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா நடக்கிறது. நீங்க நினைச்ச மாதிரி உடனே வராம இருக்கிறது. ஆனா வெளி ஊரு, வெளிநாடு, வெளி மாநிலத்துக்கு வந்து டிராவலிங் திடீர்னு வந்து கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கறது. அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கு. எல்லாமே கொஞ்சம் பொறுமையா இருந்து சாதிக்கக்கூடிய அமைப்புகள். சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறார், புதன் 9ஆம் இருக்கிறார். மாதத்தின் 2வது 3வது வாரம், அதாவது 3வது வாரத்துக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா சூரியனே 10ஆம் இடத்துக்கு வர்றது தொழில கொஞ்சம் முன்னேற்றம். அதுதான் நல்லதுங்க. ஆகஸ்ட் செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்பு கொடுக்குது. ஒரு நல்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. வாழ்க்கையில வந்து சில விஷயங்கள் நம்ம முயற்சி பண்ணது கொஞ்சம் ஸ்லோவா வந்தாலும் ஓரளவுக்கு அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டோம். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், அது மாதிரி சில விஷயங்கள் மாதத்தின் செகண்ட் ஹாஃப் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. ஸோ பொதுவா பாத்தீங்கன்னா அதே மாதிரி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மாதத்தின் 3வது வாரம் 9ஆம் இடத்துக்கே வர்றதுனால முதல் 2 வீக்ஸ் கொஞ்சம் ஒரு சுமாரான வாரமாகவும், அடுத்த வரக்கூடிய செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு விறுவிறுப்பா நடக்கக்கூடிய சில நற்செய்திகள் நிறைந்ததான ஒரு அமைப்பாகவும் ஆகஸ்ட் மாதம் 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ அதனால முதல் 2 வாரம் வந்து பொறுமையை காக்க வேண்டும். அதே சமயத்துல மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும், சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் எல்லாமே வந்து அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற சில பிரச்சனைகள், சில மன சோர்வுகள், அலைச்சல்கள், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும். பொறுமை காத்து தான் நம்ம வந்து எல்லாத்துலையும் ஜெயிக்க முடியும். பொதுவா வண்டி, வாகனம், வீடு, தொழில், வேலை, தாயார், அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. அதே மாதிரி அந்நிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. அவங்க நினைச்சது சில சாதிச்சுக்கலாம். விசா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள், தூரதேச பயணங்கள் பாசிட்டிவா வர்றது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு பிரேக் த்ரூ, அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பை கட்டாயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனும் குருவும் 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பது கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க. அது மாதத்தின் செகண்ட் ஹாஃப் முதலே சொன்ன மாதிரி இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில வந்து நீங்க போகக்கூடிய அமைப்புக்கு 6 மாசமாக 8 மாசமா உழைத்ததுக்கு ஏதோ ஒரு டெவலப்மெண்ட், ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிற மாதிரி அமைப்பு தொழிலதிபர் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு.